ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாலை நேரங்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சனிக்கிழமை இரவு நீங்கள் ஜெபத்தை குறித்து கேட்டிருப்பீர்கள். வித்தியாசமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, வேதம் வாசிப்புக்கு சிறந்த வழி என்பதை பற்றியும் நான் பிரசங்கித்தேன். வேதம் வாசிப்பதற்கு ஒரு வழி, ஒரு ஜீவ வழி என்று உங்களுக்கு நான் போதித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று சொல்லுகிறேன். உலக பாடப்புத்தகம் படிப்பு அத்தனையும் அறிவு சார்ந்தது. புரிந்து கொள்ளுங்கள். எப்படி? உலக பாடப்புத்தகம் படிப்பு அத்தனையும் அறிவு சார்ந்தது. ஒரு அறிவாளி ஒருவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய அறிவுடையவராக இருப்பாருன்னு பாருங்கள். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ சைஸில் இருக்குது. அவ்வளோத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும். அதுக்கு தான் நீட்டு, உங்களை நீட்டாக்குறதுக்கு. நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே பல புத்தகங்கள் மனிதன் வாழ்வதற்காக எழுதப்பட்டது. மனிதன் வாழ்வதற்காக பல புத்தகங்கள் எழுதப்பட்டது. வாழ்வை மாற்றி அமைக்கும்படியாக சில அறிஞர்கள் நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அதை படிக்கும்பொழுது வாழ்வு மாற வேண்டும். திருக்குறள் எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதனுடைய நல்வாழ்க்கைக்கு அத்தனை ஒழுக்கங்களும் அதற்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில புத்தகங்கள் அறிவாளிகள் படித்தவர்கள் மக்களுக்கு சட்டங்களாக சில புத்தகங்களை எழுதினார்கள். லா, டிராஃபிக் லா, சிவில் லா, ஹியூமன் லா, அப்படி பல சட்டங்கள் எழுதப்பட்டது. சில அறிவாளிகள் மருத்துவ புஸ்தகங்களை எழுதினார்கள். தமிழ் மருத்துவம், ஆங்கில மருத்துவம். எவ்வளோ அறிவு பெருத்தவங்க பார்த்தீங்களா? சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுத முடியல. அவங்களாம் எப்படி எழுதியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை இரவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பணங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் கையில் ஒரு எல்கேஜி புக்கு கிடைக்குன்னாவே ஒரு பெரிய பாடு. உங்களால் ஒரு எல்கேஜி புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அவ்வளோ பாடப்புத்தகங்கள் எழுதுகிற ஆசிரியர்கள், அறிஞர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஞானம் படைத்தலாக இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்க, சிரிக்க வைக்க சில புஸ்தகங்கள். ஜோக் ஜோக். சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு துப்பறியும் நாவல். அப்புறம் கடவுள் வழியை பின்பற்றுவதற்கு எல்லா மதங்களும் நிறைய புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமில் வைத்திருக்கிறார்கள். இந்துக்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்து மதத்திற்குள்ள, சீக்கிய மதத்திற்குள்ளே இருக்குது, புத்த மதத்திற்குள்ளே இருக்குது. எவ்வளோ அறிவு பெருத்த அவங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு வாசித்து பாருங்க. தமிழ் மருத்துவம், ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்ட மருந்துகள், அதெல்லாம் எவ்வளோ அளவிட முடியாது. அதேவேளை சில புத்தகங்கள் மனிதன் கெட்டு போவதற்காகவே உண்டாக்கப்பட்டது. கெட்டு போவதற்காகவே, வாலிபத்திலேயே கெட்டு போவதற்காக சில புத்தகங்கள் எழுதப்படுகிறது. சில புத்தகங்கள் தீவிரவாதத்திற்குள் இணைவதற்காகவே எழுதப்படுகிறது. சில புத்தகங்கள் கடவுள் இல்லை என்ற கொள்கையை எழுதப்படுகிறது. இது எல்லாமே அவங்கெல்லாம் சாதாரணமாக எழுதலை. என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, இயேசுவும் நாத்திகர். இயேசு ஒரு நாத்திகர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த புஸ்தகத்தை ஆனால் இன்னும் வச்சிருக்கிறேன். இயேசு நாத்திகர். இயேசு மதவாதி இல்லை, நாத்திகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த புத்தகங்களுக்கு அளவே இல்லை. லைப்ரரியில் இருக்கிற புஸ்தகங்களுக்கு அளவே இல்லை. அப்படிதானே? இதெல்லாம் அறிவை சார்ந்து எழுதப்பட்ட புஸ்தகம். கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா? எப்படி? அதெல்லாம் அறிவை சார்ந்து எழுதப்பட்ட புஸ்தகம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அறிவாளிகளை சார்ந்து எழுதப்பட்ட புஸ்தகம், அறிவுடையவர்கள் எழுதப்பட்ட புஸ்தகம்.
பிலாசபி, எத்தனை தத்துவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வேண்டும் என்றால், அதெல்லாம் அறிவை சார்ந்த புஸ்தகங்கள். சிலது அறிவை கெடுக்கும், சிலது அறிவை அதிகமாக தரும். பாட புஸ்தகங்கள்லாம் எப்படி? அறிவை கொடுக்கக்கூடியது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அறிவை கொடுக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். சில புஸ்தகங்கள் அறிவை கெடுக்கக்கூடியது, பாவத்தில் விழக்கூடியது, இச்சையில் விழக்கூடியது, விபச்சாரத்தில் விழக்கூடியது, அசுத்தங்களில் விழக்கூடியது, காம விகாரத்தில் விழக்கூடியது. அப்படிலாம் இருக்கு புஸ்தகம். இப்போ எல்லாமே ஒட்டுமொத்தமாக மனிதனுடைய அறிவு மூலமாக எழுதப்பட்டது. அவை எங்கிருந்து வந்ததுன்னா, உற்பத்தி ஏதேன் தோட்டத்திலிருந்து உற்பத்தியானது. நன்மை தீமை அறியத்தக்க கனி, அங்கதான் அறிவு, இந்த அறிவு உதயமானது. தேவன் கொடுத்த அறிவு இழந்து சர்ப்பத்தின் விஷத்தால் மனிதனுடைய அறிவு மாறி போய்விட்டது. அதுல நல்லதும் இருக்கு, தீமையும் இருக்கு. நல்ல புஸ்தகங்களும் வருகிறது, தீமையான புஸ்தகங்களும் வருகிறது. நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்களோ அப்படி வாழ்க்கை இருக்கும். ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் எப்படி, இது ஒன்றும் எப்படி என்பதை நம்ம சொல்ல போறோம். அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் எழுதப்பட்டது, அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருந்தலுக்கும், நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வேதம் எப்படி எழுதப்பட்டது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. வேத வாக்கை தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். தேவ ஆவியினால் எழுதப்பட்டது, மனித அறிவினால் எழுதப்படவில்லை. ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற வேத வாக்கியம், வார்த்தை, வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படினால் மற்றவைகளுக்கு அது இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவைகளுக்குள் ஆவி இல்லை, ஜீவனும் இல்லை. ஆகவே வாழ்க்கையை மாற்றுவதற்கு, மனம் திரும்புதலுக்கு எதுவாக வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு அதில் வழி இல்லை. எத்தனை PhD முடித்தாலும். அப்போ எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வேத வாக்கியங்களே தேவ ஆவியானவரை கொண்டு எழுத வைத்திருப்பார். இந்த வேதம் உங்கள் வீட்டில் எங்கே இருக்கு? எங்கேயாவது இருக்குதா? தங்கத்தை எங்கே வச்சிருக்கீங்க? வெள்ளி எங்கே வச்சிருக்கீங்க? அட, பித்தளை பாத்திரத்தை எங்கே வச்சிருக்கீங்க? பீங்கான் தட்டு எங்கே வச்சிருக்கீங்க? கண்ணாடி பீரோக்குள்ளே இருக்கும். பீங்கான் தட்டு, பீங்கான் கப்பு, காப்பி குடிக்கிற பீங்கான் கப்புலாம் பீரோக்குள்ளே பத்திரமா தொடச்சி வச்சுருப்பீங்க. யாராவது வந்தால். உங்கள் வீட்டில் வேதாகமம் எப்படி இருக்கிறது? எவ்வளோ மதிப்பளிக்கிறோம்? எவ்வளோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எவ்வளவு உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள்? அதை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறும். ரொம்ப சிம்பிள். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆவியின் மூலமாக எழுதப்பட்ட வாக்கியத்தை படிப்பதற்கு எதையும் விட அதிகமாக இதுக்கு தான் நேரத்தை கொடுக்கணும். எல்லாவற்றை விட இதுக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும். மனதின் அறிவை விட ஆவியின் அறிவை பெறுவதற்கு இதுல தான் வழி இருக்கு. மனதின் அறிவை பெற, மனதின் அறிவை நீங்கள் பெறுவதை விட ஆவியின் அறிவை, ஆவியின் ஞானத்தை பெறுவதற்கு இங்கதான் சூத்திரமே இருக்கு, இங்கதான் வழி இருக்கு, வேற எங்கேயுமே வழி இல்லை. ஒரு அதிகாரம் கூட வாசிக்காத ஊழியர்கள் இருக்கிறார்கள். வெட்கக்கேடு. அது இள ஊழியர்கள் ரொம்ப சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். ஆவியின் அறிவு யாரிடம் இருக்கிறது? சொல்லுங்க. ஆவியின் அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? நமக்கு கிறிஸ்துவே நமக்கு அறிவு, கிறிஸ்துவே நமக்கு ஞானம், கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிறார், கிறிஸ்துவே நமக்கு மீட்பாக இருக்கிறார். இந்த தேவ அறிவு எங்க இருக்குன்னா, வெளிப்புற மனிதனுக்குள் இருக்கிற அறிவு அங்க ஏதேன்ல வந்த அறிவு. ஆனால் வேதம் சொல்லுகிற தேவ ஆவினால் உண்டாகிற அறிவு உள்ளான மனுஷனுக்குள் இருக்கு. அந்த மனுஷன் செயல்பட்டாதானே அந்த அறிவு செயல்படாது, இந்த அறிவு செயல்பட்டு இருக்கும்.
பெரும்பாலும் நாம் பயன்படுத்துகிற அறிவு, பிரைஸ் காட், நாம் பிறப்பிலிருந்து செயல்படுகிற அறிவை கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருப்பீங்க, அந்நிய பாஷையை பேசுவீங்க, நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல ஆராதிப்பீங்க. உங்கள் முடிவெல்லாம் மனதின் அறிவை கொண்டு, நன்மை தீமை கலந்திருக்கிற அந்த அறிவை கொண்டு முடிவெடுப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள தான் தேவன் அறிவாக, ஞானமாக, புத்தியாக, அப்புறம் மீட்பாக, நீதியாக உள்ள இருக்கிறார். இது வரைக்கும் உங்க மனதின்படி நடத்தப்பட்டீங்க. இப்போ உள்ளான மனிதனுக்குள் ஒரு மனம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு, அங்க கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை நடத்தணும், அந்த அறிவின்படி நடத்த வேண்டும், அந்த அறிவின்படி இந்த வேதத்தை படிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே கிறிஸ்து அறிவாக இருந்து, பிரைஸ் காட், ஸ்தோத்திரமாவதாக, உங்களை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் உள்ளான மனுஷனுக்குள் இயேசு அறிவாக இருந்து, ஆவியானவர் அறிவாக இருந்து, உங்க அறிவை அவர் கேட்ச் பண்ணி அவர் அறிவை பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆனா வெளிப்புறத்தில் இருக்கிற நம்முடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஆண்டவர் அதை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி நடத்தப்படுகிறோம் என்றால், வீழ்ச்சியடைந்த மனதின் பிரகாரம். ஆதாம் வீழ்ச்சி அடைந்தான், அவனுடைய சந்ததி நாம். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், மனம் திரும்பியிருந்தாலும், ஊழியம் செய்தாலும் வீழ்ச்சியின் மனம் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் வழிநடத்துறது. ஆவியின் மனம், உள்ளான மனிதனுடைய மனம் இல்லை. உள்ளான மனம் எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அதை கூடாக்கி வச்சிருக்கிறான். அப்படி பைபிள் இருக்கா? இருக்கு, வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கானா, அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கான். அந்த கண்ணை என்ன பண்ணிட்டானா, அவன் கூடாக்கிட்டானா. ஸ்தோத்திரம். அவன் கூடாக்கிட்டு நம்ம கூடாவே சபைக்கு வந்துட்டு, கூடாவே நீ போ, உங்கள் போதகர் எவ்வளோ பிரசங்கித்தாலும் நீ குருட்டுத்தனமாகவே கேளு என்று சொல்லி 30-40 வருஷமா அநேகரை சபைகளை வைத்துட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். தேவனுடைய 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷம், நான் சொல்லுகிற சுவிசேஷம், அந்த ஒளி, ஓ காட், நம்பாதவங்களுக்கு, அவிசுவாசிகளுக்குன்னா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பாத கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்ணில் கூடாக்கி விட்டான். ஏற்கனவே அவங்க கண்ணை கூடாக்கி வச்சிருக்கிறான், உள்ள வந்தவங்களுடைய கண்ணையும் கூடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க பிறந்திலிருந்து கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு கூடாக்கிட்டான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப உள்ளாட மனுஷனுக்கு ஒரு மனம் இருக்கிறது, மனக்கண்கள், அறிவின் கண்கள், அதை அவன் கூடாக்கிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்றால், வீழ்ந்து போன மனிதனுடைய மனநிலையில் நம்ம வழிநடத்தப்படுகிறோம். ஒரு பெண்ணை பார்க்கணும், அப்படி தான் பார்க்குறோம். ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும், அப்படி தான் பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போனால் அப்படி தான் போகிறோம். ஒரு இடத்துல செய்யணும், அப்படி தான் செய்கிறோம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், அப்படி தான் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்து, பிரைஸ் காட், உங்கள் ஆவியின் அறிவாக உங்களை மாற்றி நீங்கள் வாழ்ந்து வேதத்தை படிக்கும் பொழுது, இந்த ஜீவ வார்த்தையை படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வேதத்தை வாசிக்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை வித்தியாசமான முறையில் வாசிக்கணும். ஏதோ காலையில் எழுந்தோம், பல்ல விளக்கணும், 5 நிமிஷம் ஒரு பாட்டை பாடி வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பைபிளை வாசித்தோம், குடும்பத்துக்கே சேர்ந்து ஒரு அதிகாரம், அதோட எல்லாம் ஏற கட்டியாச்சு. அதுவும் ஒழுங்காக நடக்கும், நடக்காது. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை வித்தியாசமான வகையில் வாசிக்க வேண்டும். ஒரு பெந்தகோச பாஸ்டர் எப்படி வாசிப்பார்னா, அந்த பெந்தகோச பாணியில் வாசிப்பார். ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குருவானவர் எப்படி வாசிப்பார்னா, அவருடைய ஸ்டாண்டர்டில் வாசிப்பார். ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் எப்படி வாசிப்பார்னா, அவங்க ஸ்டாண்டர்டில் அதை வாசிப்பாங்க. ஒரு நாத்திகர் எப்படி வாசிப்பார் என்றால் அவருடைய ஸ்டாண்டர்டில் வாசிப்பாங்க. பெந்தேகோஸ்திலே தீவிரவாதிகள் இருக்காங்களவா, அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா தீவிரவாதமாக வாசிப்பாங்க. அப்படி வாசித்தா இந்த வேதம் ஒன்றுமே புரியாது. நானும் பெந்தேகோஸ்காரன் தான், 40 வருஷமா. பெந்தேகோஸ் உபதேசத்தின்படி நான் இதை வாசித்தால் ஒருபொழுதும் கற்றுக்கொள்ள முடியாது. பெந்தேகோஸ்காரங்களுக்காக எழுதப்பட்டதல்ல, ப்ராட்டஸ்டன்ட்காரங்களுக்கு எழுதப்பட்டதை, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வாசிப்பதற்காக எழுதப்பட்டது.
உலக மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. நம்ம எந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு வாசிக்கிறோமோ அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம இயற்கையாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்தா அது இயற்கையாகவே இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறவன் அந்த ஆட்சி அடையன், அவர் என்னை புல்லுடைய மேய்த்து அவர் தன்னை அப்படியே வாசிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு சங்கீதமாக. பிடிவாத கொள்கையாக வாசிப்போம் என்றால், பிடிவாத கொள்கைன்னு சில கொள்கை இருக்கும் நம்மக்கிட்ட. இதுதான் சரி, முரட்டு கொள்கை. அதன்படி நம்ம வாசிப்போம். அதுக்கு ஏற்றாப்புலே வசனங்கள் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு அந்த பிடிவாத கொள்கையை நம்ம ஸ்தாபிப்போம். மதம் சார்ந்த வழியாக நாம் வாசிப்போம் என்றால், மதத்தின் சார்ந்ததாகவே நாம் இந்த பைபிளை வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், ஆவியின் வழியாக வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் ஒத்தாசையோடு இந்த வேதத்தை வாசித்தாதான் வேதத்தில் ரகசியங்கள் புரியும். பரிசையும் அப்படிதான் வாசிப்பான், சதுசையும் அப்படிதான் வாசிப்பான். ஒருத்தன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வாசிப்பான், ஒருத்தன் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு வாசிப்பான். ஒருத்தர் மேசியா உண்டுன்னு வாசிப்பான், ஒருத்தர் மேசியா இல்லைன்னு வாசிப்பான். மேசியா ஒருத்தர் பாடுபடுவார்னு வாசிப்பான், இல்லை மேசியா பாடுபட மாட்டார்னு வாசிப்பான். அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருந்தது. ஏனென்றால் விழுந்து போன அறிவோடு படைக்கிறபடினாலே. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். சரிதானா? எடுத்துக்கொள்ளுமா? எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம வேத வாசிப்பை பார்த்தோம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ள போயிடுவோம். தீர்வின் பாரம். என்னையா பாரம்? ஆரம்ப நாட்கள் இந்த பாரம்னா எனக்கு என்னன்னே தெரியல. தலையில் வைக்கிற பாரம் தான் தெரியும், கனம், வெயிட், அதான் எனக்கு தெரியும். என்ன தீர்வின் பாரம் போட்டிருக்குன்னு எனக்கு, மோவாபின் பாரம் பைபிளில் இருக்கு. பாரம் பாரம்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு பல நேரங்களில். இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. தீர்வின் பாரம். தர்சீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கு, அதில் வருவார் இல்லாதபடிக்கு பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீத்தின் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு வசனம். நம்ம இயற்கையாக வாசிப்போம் என்றால் நமக்கு அது இயற்கையாக தெரியும். ஆவியானவரை கொண்டு இந்த வசனத்தை நாம் ஜெபித்து, ஆவியானவரை கொண்டு இந்த வசனத்தை வாசித்து, அவருடைய உதவியோடு கூட நாம் இதை ஜெபத்தில் தியானிப்போம் என்றால் ரொம்ப அருமையாக உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடியதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆகவே நீங்களும் வித்தியாசமாக வேதத்தை வாசித்து வித்தியாசமாக வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். வித்தியாசமான முறையில் வேதத்தை வாசித்து, வித்தியாசமான முறையில் அந்த வேத வாசிப்பின் மூலமாக, வேத வாசிப்பினுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆறுதலை நீங்கள் உள்ளுக்குள்ளே அணிவிக்கணும். ஸ்தோத்திரம். சங்கீதம் முழுவதும் வாசித்தா தாவீது அவருக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறார். அவரே தன்னையே அவர் திடப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவரை பார்த்து சொல்லிக்குவார். கர்த்தர் சங்கீதம் 3ல் நினைக்கிறேன், கேடகமாய் அவர் என்னை சூழ்ந்து கொள்வார், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். அவரே பேசிக்குவார். நீங்களும் அப்படிதான் ஜெபத்தில் பேசணும். நாம் வித்தியாசமாக வேதத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். உபதேச ரீதியிலையோ, கொள்கை ரீதியிலையோ, பாரம்பரிய ரீதியிலையோ, மத ரீதியிலையோ பைபிள் படிக்கிறத விட்டுட்டு, ஸ்தோத்திரம், மக்களை திட்டணுங்கிறதுக்காக பைபிளை வாசிக்கிறத எடுத்துட்டு மக்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஊழியக்காரங்க பைபிளை வாசிக்கணும். நாம் வித்தியாசமாக வேதத்தை நம்ம ஆவின் அறிவில் பார்க்க வேண்டும். அதற்கு உங்களை ஒருவர் குடியிருக்கிறார், அவர் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அவற்றில் கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த உபவாசித்தை ஜெபம் பண்ண போகிறேன், இந்த ஒரு வார்த்தையை வைத்து நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு எதையாவது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானதில் நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் கேட்டு நம்ம ஜெபிப்போம் பார்த்தீங்களா, அதன்படி நடக்கணும். நல்லா ஜெபம் பண்ணோம் அப்படின்னு போயிடக்கூடாது. தீர்மானம் எடுக்கணும். ஜெபம் பண்ணிட்டு தீர்மானம் எடுத்து அப்படியே வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே
தொடர்ந்து அப்படியே நீங்கள் செய்யணும், விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்குற ஜெப முறைகள், நான் ஞாயிற்றுக்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு, சனிக்கிழமை 3 இரவுலையும் நைட் 8 மணிக்கு நான் பேசுகிறேன். புரிஞ்சுது உங்களுக்கு? அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நீங்கள் அந்த செய்தியை கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செய்தியை கேட்டு விட்டுறக்கூடாது, ஜெபம் பண்ணி விட்டுறக்கூடாது. அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும், அதையே செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதுவே உங்களுக்கு பழக்கமாக மாறணும். காலையில் முன்ன பல்லு விளக்குற ஒரு பழக்கம் இருக்குது, காஃபி குடிக்கணும் ஒரு பழக்கம் இருக்குது. சிலருக்கு வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாங்க, அவங்க வசதி, அவங்க ஊரில் தண்ணி இருக்காது, டவுன்ஷிப்புக்குள்ளே அவங்க ஏரியாவில். உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுபோல ஆகவே ஸ்தோத்திரமாக வேத வாசிப்பும் ஜபமும் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம், அன்னைக்கு மட்டும் வைக்கக்கூடாது. எல்லா நாளும் பழக்கமாக மாற வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தினமும் உங்கள் உள்ளான மனிதனிடம் தேவ ஆவியானவர் உறவு தேவை. உள்ளான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா, 2 Corinthians 4:4 வாசித்தமே, உள்ளான மனுஷன், உள்ளான மனக்கன்றுக்கு. அந்த உள்ளான மனுஷன் தினமும் தேவ ஆவியானவர் உறவு கொள்ளணும், அவரோட பேசணும், அவரோட கனெக்ஷன் இருக்கணும், எலும்பு மூலம் அந்த கனெக்ஷன் இருக்கணும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே அவரிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது, ஆவியானுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் நடத்தி செல்வது நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பாடலை பாடாமல் உள்ள இருக்கிற ஆவியானவரை கொண்டு பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆவியோடும் உண்மையோடும் துதிப்பேன், ஆவினால் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு மனிதனை கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்கிற வாழ்க்கை நமக்கு தருகிறது. கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்கிற வாழ்வை அனுபவிக்கிற ஒரு வாழ்வை நாம் தருகிறது. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களை இதை செய்த பழக்கமாக தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டால், ஸ்தோத்திரம், இந்த இனிமையை விட்டு, இந்த சுவையை விட்டு, இந்த இனிப்பான அனுபவத்தை விட்டு உங்களால் யாருமே பிரிக்க முடியாது. ரொம்ப டேஸ்டா, துக்கத்திலையுமே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால், தேவனுடைய வசனத்தை பார்க்கிற விதத்தை மாற்றணும். இன்னைக்கு நீங்க அதை செய்யணும், நாளையிலிருந்து நீங்க செய்யணும். தேவனுடைய வசனத்தை பார்க்கிற விதத்தை மாற்றணும். அதுக்கு ஒரு நிமிஷம், ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் ஆகலாம், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்லேயே அது மாறிடும், பழக்க வைத்து மாறிடும். ஸ்தோத்திரம். ஆகவே தான் நான் வேத வார்த்தையை பார்க்கிற விதத்தை, என் மதத்தை மாற்றினேன். எப்படி? ஆவியின் வழியாக, ஜீவன் வழியாக. ஏன்? வேத வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், ஜீவன் உடையவராகிய இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே வித்தியாசமா பார்க்க வேண்டும் என்றால், ஆவியான ஒரு துணையை கொண்டு, ஜீவனாகிய கிறிஸ்துவின் துணையை கொண்டு நாம் அந்த வேதத்தை உயிராக, ஜீவனாக, ஆவியானவராக அவர் எனக்குள் ஆளுகை செய்ய, வேத வாக்கியத்தை நாம் ஆவினால் பார்க்க வேண்டும். அப்போ வித்தியாசமா, ஸ்வீட்டா, ரொம்ப டேஸ்டா தெரியும். வேத வார்த்தை இல்லாம உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கும் கிடையாது. வேத வார்த்தை தான் தேவை. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வேதத்தை வாசிக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோன்னா அதெல்லாம் எதுவும் உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசாயா 23 தீருவின் பாரம் என்று கூறப்பட்டுள்ளது. பாரம் என்ற காரியத்தை நாம் அறிய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரம் என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனம், வெயிட். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாரம் என்பது வேற. ஏசாயா 23 பாரம் என்பது தீரு தேசத்திற்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம். பாரம் என்றால் என்ன? தீர்ப்பு. குற்றவாளிக்கு ஜட்ஜி தீர்ப்பு கூறுறார்ல, அந்த தீர்ப்பு தான் பாரம் என்று பழந்தமிழிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த பழந்தமிழின் வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. என்னது? நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார் இல்லையா, அதே போல தீர்க்கதரிசியை கொண்டு பரலோகத்தின் நியாயாதிபதியாக தேவன் தீரு தேசத்திற்கு தீர்ப்பு கொடுக்கிறார் என்று அர்த்தம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப அதுக்கு பெரிய டிக்ஷனரி வேணுமா? இல்லை. அதுக்கு பல பைபிள் வேணுமா? இல்லை. இப்போ எங்கே தான் கண்டுபிடிக்கணும்?
உங்களுடைய ஃபோன் ஆப்லேயே 4-5 மொழிபெயர்ப்பை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்ட தமிழ் பைபிள் அதில் ஒன்று இருக்கும். தேடி பார்த்தா எதையோ உள்ள பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களே, அது 4 கழியுங்க, அது 4 அழியுங்க, தேவையில்லாதெல்லாம். ஸ்தோத்திரம். 4 தமிழ் வேதாகமத்தை உள்ள வைத்து கொண்டால் அதிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் இதை மாதிரி புரியாத வார்த்தைகளை. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வசதி இல்லாத காலங்களிலே நான் தமிழ் டிக்ஷனரிகளை வாங்கி வைத்திருக்கிறேன். அது பாரம் என்பது தீர்வு தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ற அர்த்தம். ஆகவே தீர்வை பற்றிய தீர்ப்பு செய்தி, தேவனுடைய தீர்ப்பை பற்றிய வாக்கு என்று அர்த்தம். தேவனுடைய தீர்ப்பை பற்றிய வாக்கு என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சாதாரணமான வார்த்தை. இதை அப்படியே பார்ப்பதை நாம் விட்டுவிட்டு தேவனுடைய ஆவியோடு நீங்கள் இணைந்து இந்த வார்த்தை ஆவியாக ஜீவனாக நீங்கள் வாசித்து ஜெபித்து பாருங்கள். ரொம்ப அருமையா, ஆசீர்வாதமா, ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். ஸ்தோத்திரம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், தீர்வுக்கு தீர்ப்பு செய்தி. தீர்ப்பு கூறியாச்சு. தீர்வின் கப்பல்கள் அலறுங்கள். தீர்வே வீடுகள் இல்லாதபடி உனக்கு போகும். தீர்வே வருகிறவர்கள் போகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். தீர்வின் கப்பல்களே அலறுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாமே பைபிளே அதில் அந்த வசனத்தில் இருக்கு. தீர்வின் கப்பல்களே அலறுங்கள். அது உள்ள வீடுகள் என்று நம்முடைய தமிழ் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் பிரைஸ் காட், ஸ்தோத்திரம், வேற தமிழ் மொழி பெயர்ப்பில் அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்வினுடைய துறைமுகத்தில் இருக்கிற வசதி படைத்த வீடுகள், ஏன்னா வர்றவங்க போறவங்க தங்குறது கட்டப்பட்டிருக்கிற வீடுகள், அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஸ்தோத்திரம். இந்த செய்தி கீத்திம் தேசத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சைப்ராஸ் என்ற நாட்டில் தான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வார்த்தை எப்படி பார்க்கணும்? ஆவியா பார்க்கணும், நாம் ஜீவனாக பார்க்கணும். உங்களை தீர்வாக பாருங்க. ஆண்டவரே, நான் தான் தீர்வு, எனக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டீர். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்வின் பாரம், மாஸ்லாமணியின் பாரம், அப்படி உங்க பேரை சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு விரோதமாக நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்ப்பு கூறப்பட்டு இருக்கிறது. நான் அந்த தீர்ப்போடு தான் நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பிலேயே மரணம் என்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம், மண்ணான மனுஷன் மண்ணுக்கே திரும்புவான் என்று என் தாயின் வயிற்றில் நான் ஜனிப்பிக்கப்பட்ட போது எனக்கு இந்த பூமியில தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, அந்த தீர்ப்போடு தான் நான் பிறந்திருக்கிறேன். இத்தனை வயது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை ஜெபத்தில் சொல்லணும். அந்த கண்ணோட்டத்தில் வேத வார்த்தையை பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆதி தகப்பன் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அத்தனையும் எனக்கு. ஆண்டவரே, முதல் தாயை பார்த்து நீ கற்ப வேதனையோடு பிள்ளை பெற்றெடுப்பாய் என்று நீ தீர்ப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த தீர்ப்பு இன்னும் எங்களுக்கு தொடர்கிறது. ஆண்டவரே, என் தாய்க்கும் சகோதரிகளுக்கும் என் மனைவிக்கும் என் பெண் பிள்ளைகளுக்கும் இந்த தீர்ப்பு தொடர்கிறது. ஆண்டவரே, இந்த தீர்ப்போடு தான் ஒவ்வொரு பெண்களும் பிறந்தார்கள். ஆண்டவரே, இந்த தீர்ப்பு எப்பொழுது ஆண்டவரை தீர்க்கப்படும்? நீர் கொடுத்த ஏதில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு எப்பொழுது மாறும்? உங்களுக்கு முன்பாக தீர்ப்பளிக்கப்பட்ட மக்களாக நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, என் தீர்ப்பை மாற்ற மாட்டீரா? எப்படி அருமையான ஜெபம். கடுமையான வேதனை வருமாம். என் தாய் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது, என் துணைவியானவள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது, என் பெற்ற மகள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது கடுமையான வேதனை வருமாம். அந்த தீர்ப்போடு தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பொழுது என் ஆதி தாயை பார்த்து நீ கணவன் மேல் ஏக்கமாயிருப்பாய் என்று தீர்ப்புடன் உண்டானது. ஆண்டவரே, ஆகவே இந்த தீர்ப்பு இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆண்டவரே,
உன் கணவன் உன்னை அடக்கி ஆளுவான் என்ற தீர்ப்பு இன்று வரைக்கும் இருக்கிறது ஆண்டவரே. மாற்றப்படாமலே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தீர்ப்போடு பிறந்தோம். ஆண்களாகிய எங்களுக்கு தீர்ப்பு உண்டாயிட்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீ வயிற்று பிழைப்புக்காக உன் வாழ்நாளாம் சிரமப்படுவாய், நீ கஷ்டப்படுவாய், நீ வேர்வை சிந்துவாய், நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டுதான் சாப்பிடுவாய் என்று தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த தீர்ப்பு எங்கள் மேல் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்கினாலும் அந்த தீர்ப்பு இல்லாமல் இல்லை. நாங்கள் 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்காமல் எங்கள் கையில் வருமானம் வராது. வேர்வை சிந்தாமல் என்னுடைய கையில் வருமானம் வராது. இந்த தீர்ப்போடு தான் நாங்கள் இந்த பூமியில பிறக்கும் போது நாங்கள் பிறந்தோம் ஆண்டவரே. எப்படி? இதான் ஜெபம், தனி ஜெபம். ஜெபம் பண்ணதை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இது பொதுவான பாரம், பொதுவான தீர்ப்பு. நீ மண்ணுடா, நீ மண்ணுக்கு தாண்டா போவ. நீ மண்ணுடா, நீ மண்ணுக்கு தாண்டா போவ. தீர்ப்பு பரலோக தேவனுடைய நியாயாதிபதியாகிய பரலோக தேவனுடைய மனுக்குலத்திற்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மாற்றதான் மன்னன் இயேசு இந்த உலகத்தில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் என்றென்றும் இருப்பான் என்று தீர்ப்பை மாற்றி அமைத்தார். ஸ்தோத்திரம். நீ பாரப்படுவாய், கஷ்டப்படுவாய் என்ற தீர்ப்பை அப்பன் இயேசு மாற்றி அமைத்தார். நீ பாரப்பட மாட்டாய். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்பாடுகள் தருகிறேன். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேல் வைத்து விடு. தீர்ப்பை மாத்திட்டார். பார்த்தீங்களா? இல்ல ஜெபத்துல தானா வரும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது கத்தி ஜெபம் பண்ண இல்லை, நான் இப்போ கத்தி பிரசங்கம் பண்ணுறேன். அமைதியாக உட்காந்து அசை போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணணும். நிறைய பைபிள் வாசிக்கணும். அந்த வசனங்கள்லாம் அப்போ தான் கோர்வையாக உங்களுக்குள்ளேருந்து வரும். என்னை போல் மரமண்டையாக இருந்துக்கிட்டு வேதமே தெரியாட்டா, 4 வசனம் தெரியாட்டா அப்புறம் ஜெபம் எப்படி ஓடும்? வேத வசனங்களை வைத்து நமக்குள்ளே இருக்கணும். அது தானாக ஜெபத்தை நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணி வைக்கும். கடவுளை முகமுகமாக பார்க்க வைக்கும், அவரோடு பேச வைக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே ஏதேன் தோட்டத்தில் கிடைக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு பார்த்தால் தீருவின் பாரம், தீரு தேசத்தின் மீது வந்த தீர்ப்பு, தீரு தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, கடவுளுடைய வாக்கு, தண்டனையின் வாக்கு. உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அவர் யார் என்றால் அந்த மனுஷனுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறார். அந்த உள்ளான மனுஷனுக்கு அறிவு இருக்கு, மனம் இருக்கு, கண்கள் இருக்கு. அந்த உள்ளான மனுஷன் பிரைஸ் காட், அந்த கண்ணோடு, அந்த அறிவோடு, அந்த மனதோடு பார்த்தால் இந்த தீர்ப்பு எனக்கு தான். நான் தான் தீரு. நான் மாமிச மனதோடு பார்த்தால் அது தீர்வுக்கு வந்த பாரம், தீர்வுக்கு வந்த நியாய தீர்ப்பு. நான் வேத வார்த்தையை ஆவியாக ஜீவனாக உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டு பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கிற பழக்கமே மாறும். 1 கோடி வருஷம் வேண்டும் இந்த முழு வேதத்தையும் ஒவ்வொரு வசனமாய் ஜெபித்து முடிப்பதற்கு என்பதை இந்த சிறிய அறிவில் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் பழகணும். எப்பவும் வாசிக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. சிலர்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் கேள்விக்கு பதில் காமிங்களா, அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணி இப்போ என்ன நீங்கள் செஞ்சீங்க, என்ன சாதிச்சிங்க, என்ன மாறினீங்க, உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுது. அது ஒழுங்காக பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. அவர் 100 கேள்வி கொடுத்துருப்பார், நீ 6 மாதமாக தேடிட்டு இருப்ப, 150 ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்ப. அவருக்கு உனக்கு வேலை கொடுத்துட்டு அவர் பேசாமல் எங்கே இருப்பார்?
ஸ்தோத்திரம். அவர் 4-5 புத்தகத்தை பார்த்து அதை வச்சிருப்பார். அவர் ஒரு 1 ஹவரில் 100 கேள்விக்கும் பதில் வச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு, நிறைய புக்ஸ் வச்சிருப்பாரு. உங்களை 6 மாதம் சுத்த விடுவார். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், உண்மையில அது வேத அறிவை உண்டாக்குது, ஆனால் உங்களை அலைய விடும். நீங்கள் பதிலை கண்டுபிடிப்பதற்காகவே வாசிப்பீர்கள். ஜீவன் வருவதற்காக, ஆவியானவர் உங்களில் கிரியை செய்வதற்காக வாசிப்பது இல்லாமல் மனதின் அறிவை கொண்டு வாசிப்பீர்கள். நோ பெனிஃபிட் அதில். ஸ்தோத்திரம். வருத்தத்தோடு சொல்லுகிறேன், உங்களை அப்படியே அலைய விடுறது தான் அந்த வழி. இன்னொரு கொஸ்டினை கொடுத்துட்டு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 1000 பேர் கண்டுபிடிச்சி இவர் 3 பேருக்கு 3/4 ரூபா என்ன பண்ணுவார்னா பரிசு கொடுப்பாரு. 997 பேர் என்ன 6 மாதம் கண்டுபிடிச்சான், என்னன்னா அவன் எங்கேயோ போயிட்டான். 997 பேர். இந்த 3 பேருக்கும் ஆளுக்கு 3/4 ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. ஒரு 150 ரூபா பைபிளை ஒன்று அனுப்புவார், அவ்வளோதானே. கர்த்தர் கிறிஸ்து உட்கார்ந்து ஆவினால் வேதத்தை வாசிங்க, ஜீவனோடு வாசிங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை ஒரு பிரைட்னஸா மாறும். ஜெபத்தோடு வாசிங்க, உங்க வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும். எல்லாமே நானே என்று எடுத்துக்கொண்டு வேத வசனத்தை வாசிங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். உள்ளான மனுஷன் பலப்படுவான். உள்ளான மனுஷனுக்குள் இருந்த ஆவியானவர் இப்படி வேத ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இது புதிய முறையாக இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் இப்படிதான் வாசிக்கணும்னு ஆவியானவர் பைபிளை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கின்றவர்களுக்கு வல்லமையான கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் ஆவியாக இருந்து அந்த வேதத்தை எல்லாவற்றையும் காண்பிப்பார். ஸ்தோத்திரம். ஆக நல்ல கவனிங்க, இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். 18 பார்ப்போமே. நம்மை அழைத்ததினாலே, உங்களை அழைத்ததினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. நான் நம்மைன்னு போட்டுக்கு நான் உங்களைன்னு சொல்கிறேன், அல்லது என்னன்னு போட்டு வாசிங்க. என்னை அழைத்ததினாலே எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, பரிசுத்தவனிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, பரிசுத்தவானிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, தாம் கிறிஸ்துவை மரித்தொருந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எப்படி? ஒரு பலத்த சத்துவம், இயேசு மரித்தொருந்து எழுப்பப்பட்ட அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நீங்கள் அந்த வல்லமையையும் அதனுடைய மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று அறியணும்னா உனக்கு கண்ணு வேணும் அப்படிங்கிறார். மகா மேன்மை, பலத்த சத்துவத்தின் மகா மேன்மை விசுவாசிக்கிற நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல கண் வேணும் அப்படிங்கிறார். அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தேவன் உங்களுக்கு இந்த பூமியில எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், கண் காணவில்லை. என்ன செய்ய? நான் உட்காந்து ஒரு டைட்டில் ஒரு செய்தி எழுதினேன், ஆவியின் மனிதனை குறித்து. வெளிப்புற மனிதனை ஒப்பிட்டு ஒன்று எழுதுவோம்னு சொல்லி கண்ணை மட்டும் எழுதிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பகலில் உஷ்ணமான வேளையிலே ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறார். பகலில் உஷ்ணமான வேளையில் நல்ல தெளிவாக பயில் போட்டிருக்கு, இரவு கிடையாது, நல்ல வெட்ட வெளிச்சத்தில், மதியம் 12 மணி 1 மணி வெளிச்சத்தில் வாசலில் உட்காந்துருக்கிறார் ஆபிரகாம். திடீர்னு கண்ணை தூக்கி இப்படி பார்த்தாராம், வீட்டு வாசலில் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே வாசலில் உட்காந்துருக்கிறாரு, தூரத்தில் இருந்த வர ஆள் ஏற்கனவே பார்த்துருக்கணும். ஆனால் கண்ணை ஏறிட்டு பார்க்கிறாரா, 3 பேர் முன்னால் நிற்கிறாங்க, 3 தூதர்கள் நிற்கிறாங்களாம். அவன் ஏற்கனவே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க, இவர் கண்ணுக்கு தெரியல.
ஏற்கனவே உங்கள் வீட்டை சுற்றி உங்களை சுற்றி தூதர் நிற்கிறாங்க. உன் கண்ணுக்கு தெரியாட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். யோசுவாவும் பற்றி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கிதியோனை பற்றி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை திடீர்னு சர்ப்ரைஸாக பார்க்குறாங்களாம். தூதர்கள் ஏற்கனவே நின்றுட்டு இருக்காங்களாம். ஒருவன பட்டையோடு சேனையின் அதிபதி யோசுவாக்கு முன்னாடி நின்று இருக்காங்களாம். கண்ணை எடுத்து பார்த்தோன்னா திடீர்னு தெரியுதான். இப்போ 3 பேர் நடந்து வராங்கன்னா வீட்டு வாசலில் பட்ட பகலில் உட்காந்துருக்கிறாரு. 3 பேர் நடந்து வரனால தெரியும். நைட்டு கிடையாது, பட்ட பகலில் 1 மணி வேலையில், மதியம் 12-1 மணி வேலையில் வெளிச்சத்தில் உட்காந்துருக்குறாங்க. 3 தூதர்கள் நடந்து வராங்க. நடந்து வரல, நடந்து வர தெரியும் கிளியரா. ஆனால் வீட்டுக்கு மேலே நின்றுட்டே இருக்கிறாங்க 3 பேர். அதில் ஒருவர் கிறிஸ்து. ஏனென்றால் அந்த ஒரு தூதனை மட்டும் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய தூதனானவர். அந்த மதிப்புடைய வார்த்தை அவர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கண் இருக்கு. பிள்ளை எப்போ வரும், கணவன் எப்போ வரும், மனைவி எப்போ வரும் பார்க்குற கண்ணெல்லாம் இருக்கு. தூதரை பார்க்குற கண் இருக்கா? ஏன்னா அவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கு. நம்ம கண்ணு பார்க்கல. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை சுற்றிலும் இருக்கு. கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாம லபாலபாலபான்னு அடிச்சுட்டு கிடக்கிறோம் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று, ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னவென்று, உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீ காணும்படியாக உனக்கு கண்ணு வேணும். கேட்கணும். நான் கண்ணு இல்லாமலே ஏற்கனவே பிறந்துட்டேன் ஆண்டவரே. எங்க அப்பன் ஆதாம் செய்த தவறு நிமித்தமா என் கண்கள் எல்லாம் கூடாக்கப்பட்டது ஆண்டவரே. எனக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். பிறந்ததிலிருந்து அவன் கண்ணு கூடாகவே இருக்கிறான். அந்த பரதேவனுடைய கண்களை கூடாக்கியது போல, கூட திறந்தது போல, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் கண்ணையும் திறந்தருளுங்க ஆண்டவரே. உள்ளான மனுஷனுக்கு கண்ணை திறந்தாதான் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வல்லமையின் மகா மேன்மை, மகா ஆசீர்வாதம், மகா உயர்வு, மகா வெற்றி வாழ்க்கை, ஓ எனக்கு கொடுக்க, எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுகம் எல்லாம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் பார்ப்பதற்கு, நான் எடுத்துக்கொள்வதற்கு என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர் சொல்லி உங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. இது நீங்களே ஜெப குறிப்பு எடுக்கிறது பைபிள் இருந்து. இது யாரும் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. என்கிட்ட சிலர் கேட்பாங்க ஃபோன் பண்ணி, ஊழியர்கள், இதை மாதிரி வசனம்லாம் கொடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்லி. நீ உளுந்தையும் அரிசியும் ஆட்டி இட்லி சுடு. எவனோ ஆட்டி வச்சுருப்பான்னு சொல்லி பாக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி தோசை சுடாத, சீக்கிரமாக அப்போலோவுக்கு போயிடுவேன் அப்படிம்பேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பைபிளை படித்து தெரியணும். அப்போ தான் ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம வாயில் சொல்லி கொடுத்தா புரியாது. இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் செயல்படணும். சிலருக்கு பைபிள் அப்படி பையில வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பாங்க. நல்ல ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுப்பாங்க. பையில பேக் இருக்கும், பைபிளோடு எப்பவும் இருப்பாங்க. தலைக்க மாட்டிலையும் பைபிள் இருக்கும், தலைவாணி மாதிரி இருந்து என்னங்க பிரயோஜனம்? அப்படியே சிலர் ஜெபத்தில் முழங்கால் நின்று பைபிள் இப்படியே வச்சுட்டு இப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அப்படியே நிற்பாங்க. அதுக்கு பைபிள் கொடுக்கலங்க, கொஞ்சம் பழக்கத்தை மாற்றுங்க. ஸ்தோத்ரா. அது மாதிரி எழும்பி போயிடுவாங்க. சிலர் பைபிளை மறந்து வச்சுட்டே போயிடுவாங்க. சிலர் பஸ்ஸில் போனால் பஸ்லேயே விட்டுருவாங்க. ஸ்தோத்ரா. சிலர் பைக்கில் போகும்போது பைக்கில் அந்த கவரில் வச்சாங்கன்னா மறுவாரம் வரைக்கும் அந்த கவர்லேயே இருக்கும். இருக்கா? பைபிளை தேடும்போது புள்ள சொல்லியாமா, போன வாரம் நீ சர்ச்சில் வரும்போது அந்த பைபிள் அந்த பைக் கூடிய கவரில் வச்சம்மா, அங்கே தான்மா பைபிள் இருக்குன்னு பையன் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஓஹோ அங்கே இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தீர்ப்பு ஏதேன் தோட்டத்தில் உண்டான தீர்ப்பு மட்டுமல்ல, தீருவின் தீர்ப்பு. தீரு நீ தான், நான் தான் தீரு. ஆதியாகமம் 3 ஆரம்பமானது தீர்ப்பு. ஸ்தோத்திரம். நம்மீது ஒரு தீர்ப்பு அல்ல, பல ஆயிரம் தீர்ப்பு உங்கள் மேல் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறி போய்விட்டது.
அந்த சின்ன பின்னமா மாறின அந்த தீர்ப்பை எல்லாம் மாற்றி அமைக்கத்தான் என் தேவன் கல்வாரியிலே பலியானார். அந்த தீர்ப்பை செல்லாமல் ஆக்கும்படியாக அவர் பலியானாருங்க. உங்க மேல ஒரு தீர்ப்பையும் செலுத்தக்கூடாது என்பதற்காக அவர் மேல் எல்லா தீர்ப்பும் கொட்டப்பட்டது. அவர் மேல் எல்லா தீர்ப்பும் செலுத்தப்பட்டு உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்ப்பதற்கு எல்லா தீர்ப்பையும் அவர் ஒருவரே வாங்கிக் கொண்டார். உங்கள் மேல் வர வேண்டிய அத்தனை தீர்ப்பும் அவர் தன்னுடைய சரீரத்தில் வாங்கிக் கொண்டார். அப்போ தீர்வின் மீது தீர்ப்பு. ஏசாயா 23:1 கூறப்பட்டுள்ளது. நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், என் மேல் என் குடும்பத்தில் மேலுள்ள தீர்ப்பு மட்டுமல்ல, எல்லா மனுஷர் மேலும் இந்த தீர்ப்பு இந்த ஆதாம் மூலமாக உண்டானது. ஹலோ தேவனே, என் மீது பல ஆயிரம் தீர்ப்புகள் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு தீர்ப்பல்ல, இந்த வேதம் முழுவதும் நான் வாசித்து பார்க்கும்போது என் மேல் பல ஆயிரம் தீர்ப்புகள் இருக்கிறதப்பா. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. நான் இப்பொழுது உமக்கு முன்பாக தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளியாக நான் இருக்கிறேன் அப்பா. உம்முடைய கல்வாரிக்கு முன்பாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன் அப்பா. எனக்கு ஒவ்வொரு தீர்ப்புக்கும் சில ஆண்டுகள் தண்டனை என்றால், என் மேல் இருக்கிற பல ஆயிரம் தீர்ப்புகளுக்கு நான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டவரே அந்த தீர்ப்புக்குரிய தண்டனை பெற வேண்டும் ஆண்டவரே. ஓ காட், ஸ்தோத்திரம். அந்த தீர்ப்பினால் தானே எல்லாம் பாழாக போகும், வீடுகள் இல்லாமல் போகும் என்ற தீர்வை பார்த்து சொன்னீர். அதனால்தான் ஆண்டவரே, நாங்கள் பிறப்பிலே தரித்திரர்களாக, பிறப்பிலே கெட்டவர்களாக, பிறப்பிலே மோசமானவர்களாக, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அறிவிக்க முடியாதவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வந்து பிறந்தோமப்பா. எல்லாம் ஜெபத்தில் சொல்லணும். கதிரபதற்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நாம் எல்லாருமே ஆதாமின் மூலமாக தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளிகள், தண்டனைக்கு நாம் உரியவர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே கீழ் கோர்ட்டில் முடியாத அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அப்புறம் பிரைஸ்கா அப்படியே போயிட்டு இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். ஸ்தோத்திரம். போகலாம் இல்லையா? இப்படி இந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. இங்கே மேல் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் எல்லா கோர்ட்டும் அவர் தான். கதற்கு ஸ்தோத்திரம். அப்போ தீர்ப்பை எதிர்த்து போராட முடியாத பலவீனமான மக்கள் அப்பா, மண்ணான மக்கள் அப்பா. நாங்கள் மண் என்று நீங்கள் அறிவீருங்கப்பா. நாங்கள் மண் என்று நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்களுடைய கைகளை தூக்கி கொண்டு போய்விடும் அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக சட்டை அடித்துக் கொண்டு பூமியின் கடையாந்தத்திற்கு பறந்து போனாலும் அங்கேயும் உங்களுடைய கை எங்களை தூக்கி கொண்டு வந்து உங்களுடைய தீர்ப்புக்கு முன்பாக எங்களை நிற்க வைக்கும் அப்பா. நாங்கள் எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஒளிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நினைவேக்கு சென்ற யோனாவை போல எந்த கப்பல் அடியில் போய் படுத்தாலும் உங்களுடைய கரம் எங்களை தூக்கி கொண்டு வெளியே வந்து விடும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆகவே உமது தீர்ப்பு எங்கள் மேல் தானாகவே இதுவரைக்கும் தொடர்ந்து வருகிறதப்பா. நாங்கள் தப்பவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் தவறினோம், உங்களுடைய தீர்ப்பின்படி நாங்கள் அழிய வேண்டியவர்கள். எங்கள் சந்ததிக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஸ்தோத்திரம். அந்த தீர்ப்பு எங்கள் மேல் இன்னும் நிலையிட்டுக் கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று உருக்கமான உடைவான நாம் ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்நாளெல்லாம் வேர்வை சிந்துறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வாய் சோறுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆதாமின் மேல் வந்த தீர்ப்பு. இன்னும் பாரம் போகவில்லையா? தீர்ப்பு போகவில்லையா? தண்டனை போகவில்லையா? உங்கள் மேல் தீர்ப்பு செலுத்தப்பட்டதாகவே இருக்கிறதா? ஸ்தோத்திரம்.
உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறதா? நான் உண்மை பார்க்கிறேன்னு சொல்லுங்க. நான் உண்மை பார்க்கிறேன். நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். யாரிடம் செல்வோம் நாதா? ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது அவ்விடத்தில் நம்முடைய ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில வார்த்தைகளை சொல்லலாம். இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை நீங்க தானே அசைவாடி பாதுகாத்தீங்க. எப்படி? இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையான பூமியை நீங்க தானே அசைவாடி பாதுகாத்தீங்க. எங்க மேல தீர்ப்பு இருந்தா நீங்க அசைவாடி பாதுகாக்க மாட்டீங்களா? உங்க சாயல் தானே எங்களை படைச்சிங்க. அந்த இருளும் வெறுமையான பூமியை நீங்கள் அசைவாடி பார்த்திருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் மேல் இருந்த பிரைஸ் காட் இருளையும் ஒழுங்கின்மையும், பிரைஸ் காட் இருள் ஒழுங்கின்மை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வெறுமையும், பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதை முழுவதையும் மாற்றி ஒரு அழகான உலகத்தை உங்களால் உண்டாக்க முடியும் என்றால் 1000 தீர்ப்பு எங்கள் மேல் இருந்தாலும், 1000 இருள் எங்கள் மேல் இருந்தாலும், 1000 ஒழுங்கினம் எங்கள் மேல் இருந்தாலும், 1000 வெறுமை எங்கள் மேல் இருந்தாலும், நீர் எங்கள் மேல் அசைவாடி ஒரு அழகான உலகத்தை படைத்தது போல எங்கள் வாழ்க்கையை ஒரு செழிப்பான உலகத்தை போல் உம்மால் மாற்ற முடியும். எங்கள் பாரத்தை நீக்க முடியும். முடியும். பாரத்தோட அள வேண்டிய அவசியம் இல்லை. பூமியின் தலையெழுத்தை மாற்றி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மாற்றி அமைக்கிறார். ஸ்தோத்திர. இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்த அதனுடைய தலையெழுத்தை மாற்றினார் ஆண்டவர். ஸ்தோத்திரா. உங்கள் தலையெழுத்தை ஏன் மாற்ற முடியாது? உங்கள் ஒழுங்கினத்தை ஏன் மாற்ற முடியாது? உங்கள் வெறுமையை ஏன் மாற்ற முடியாது? உங்கள் இருளை ஏன் மாற்ற முடியாது? என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஸ்தோத்திர. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திர. ஆகவே செழிப்பான உலகமா மாத்திட்டாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னென்னவோ பஞ்சம் வருது, எல்லாம் செழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட பூமியில இன்னைக்கு 800 கோடி மக்களுக்கும் இது பூமி விளைச்சலை கொடுக்குது. கோதுமை விளையுது, நெல் விளையுது, அரிசி விளையுது, நவதானியங்கள் விளையுது. 1000 கோடி வந்தாலும் அது விளையும். ஸ்தோத்திரம். இவங்க தான் மக்கள் நெருக்கம்னு சொல்லி மக்களை கண்ட்ரோல் பண்ணணும், பிரத்த கண்ட்ரோல் பண்ணணும்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 கோடி மக்கள் இருந்தாலும் இந்த பூமி செழிக்கத்தான் செய்யும். வளங்களை சுரண்டாமல் இருந்தால் சரி, அரசாங்கங்கள் போதும். அவர் படைத்த உலகம் போல இருந்தால் போதும். அது 1000 கோடி மக்களுக்கு இந்த பூமி சோறு போடும். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திர. எப்படி பூமி எப்படி மாத்தினார்? செழிப்பான பூமி மாத்திட்டாராம். ஏப்பா இருளையும், நீ குடிகாரனா இருக்கலாம், பிளாட்ஃபார்மா இருக்கலாம், ஸ்தோத்திரம் எருமையா இருக்கலாம், ஒரு வாய் சோத்துக்கு நீ அலையலாம், பண்டாரம் பரதேசியா நீ ஊரை சுத்திக்கிட்டு இருக்கலாம், குடும்பத்தை போஷிக்காத ஒரு கணவனாக, குடும்பத்தை கவனிக்காத ஒரு குடிகார கணவனாக இருக்கலாம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஊரை சுத்துற ஒரு பெண்ணாக இருக்கலாம், குடும்பத்தின் மேல் அக்கறை இல்லாத பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாத ஒரு தாயாக இருக்கலாம், உன் வாழ்க்கை முழுவதும் இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்கலாம், எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம், உன் வீடு, உன் சொத்து, உன் பணம், உன் வேலை குடிச்சு எல்லாம் அழிஞ்சிருக்கலாம், உங்க அப்பா சேர்த்து வச்சது, உங்க அம்மா சேர்த்து வச்சது எல்லாம் அழிச்சிருக்கலாம். உன்னை அழகான பூமியா மாத்துவார். எப்படி எப்படி உங்கள் அழகான பூமியை மாற்றுவார். உங்களை ஆசீர்வாதமான செழிப்புள்ள வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே glory to God. இந்த தீர்ப்பை அவர் ஒருவரால் தான் மாற்றி அமைக்க முடியும். உங்கள் மேல் இருக்கிற தீர்ப்பை அவர் ஒருவரால் தான் ரத்து செய்ய முடியும். அவர் ஒருவரால் தான் அதை அழிக்க முடியும். அவர் ஒருவரால் தான் இல்லாமல் ஆக்க முடியும். பிரைஸ் காட். வேத வசனத்தை ஆவியோடு ஜீவனோடு பார்த்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அழகாக சிருஷ்டிக்கப்படும். எப்பொழுதும் வாசிக்கிற முறையை கலட்டி விட்டுருங்க. ஒரு வசனத்தை வைத்து நல்ல ஆழமாக ஜெபம் பண்ணுங்க.
அந்த மகத்துவத்தின் வல்லமை அறியும்படி உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இதுவரைக்கும் உங்கள் மனக்கண்ணை குடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குடாக்கி வைத்திருக்கார் அல்லவா, அதெல்லாம் ஓப்பன் ஆகட்டும். உங்களுக்கு முன்னால் நிற்கிற தூதர்லாம் தெரிவாங்க. உங்களுக்கு முன்னால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கடவுளுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். பிறந்ததிலிருந்து உங்கள் கண்கள் கூடாக்கப்பட்டு இருக்கலாம். இதை முழுவதையும் என் அப்பன் இயேசு மாற்றி அமைப்பார். அப்புறம் திருப்பியும் ஏசாயா 23:1 அந்த பாரத்துக்கே வருவோம். ஏசாயா 23:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீர்வின் பாரம். ஸ்தோத்திரம். தீர்வுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டது. அழிய போகிற, பாலாக போகிற உன் துறைமுகமெல்லாம் அவுட்டு. உங்கள்கிட்ட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸை முடிச்சுட்டு போகாம பார்த்தியா, அவன் தங்குற மாளிகை எல்லாமே அவுட்டு. நீ ஒன்றும் இல்லாமல் போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் இல்லாமல் போகிற. ஸ்தோத்திரம். இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே நம்மிலையும் இப்படி மரண தீர்ப்பு இருந்தது. நம்மிலையும் நம்ம மேல் சாப தீர்ப்பு இருந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் பொழுது என்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இப்போ உன் மேலே இருக்கிற தீர்ப்பை, இந்த பூமியில் மேலே இருக்கிற தீர்ப்பை நான் எப்பவுமே மாற்றிட்டேன்பா. ஆனால் உங்கள் ஆட்களுடைய கண்கள் திறக்கப்படாட்டா நான் என்னப்பா செய்ய? நான் வேதத்தை எழுதி அவங்க கரத்தில் கொடுத்துருக்குறேன்பா அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக இருந்த கட்டளை, உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, உனக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் நான் குலைத்து போட்டு விட்டேன். உன் மேல் இருந்த தீர்ப்பை நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன். வேதத்தை எடுத்து வாசித்துப்பார் என்று சொன்னார். ஏற்கனவே ஞாபகத்தில் இருக்கிற கொலைசர் 2:14-15 வாசித்தேன். மனிதன் மேலும் அத்தனை தீர்ப்பையும், அவனுக்கு விதமாக சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3 தீர்ப்பையும், எழுதப்பட்ட தீர்ப்பு, சொல்லப்பட்ட தீர்ப்பு, பல ஆயிரம் தீர்ப்புகள் கொண்ட, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த தீர்ப்பு கட்டளையை, மனிதனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை கையெழுத்தையும் அவர் குலைத்தார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், துடைத்து அழித்து போட்டார். அத்தனை தீர்ப்புகளையும், மனிதன் மேல் வரவேண்டிய பல ஆயிரம் தீர்ப்புகளையும், பல லட்ச தீர்ப்புகளையும், அதை பற்றி எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிற அத்தனை தீர்ப்புகளையும் நமக்கு விதமாய் வராதபடிக்கு, அத்தனை சாபங்களையும் நம்மில் வராதபடிக்கு அந்த தீர்ப்பை எல்லாம் சிலுவையிலே அவரோடு ஆணி அடித்து எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் காலியாக்கி விட்டார். திருப்பி நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு அதை கலத்து, இதை பண்ணு, அதை பண்ணு, மொட்டையடி, கருப்பை விடு, வெள்ளையை விடு, 4 நாள் பட்னியா கடை, அமாவாசை ஜபம், அந்த ஜபம் வச்சுக்கிட்டு இருந்தால் நான் என்னையா பண்ண முடியும்? கொலைசர் 2 வாசித்து பாரு. அமாவாசை, ஓய்வு நாள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. முதல்ல ஊழியக்காரர்களுக்கு தெரிஞ்சா போதும், நாடு திருந்தும், சபை திருந்தும். ஓய்வு நாள், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விருத்தை சேதனம், அன்னைக்கு இருந்த மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி அத்தனையும் காலி பண்ணிட்டாரு. சிலுவையில் அடிச்சிட்டாரு. அடிச்சதை நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இன்னும் கண் கூடாதான் ஆகும். அடிச்சதை பிடிக்க கூடாது, பிடிச்சு வச்சவங்க இடத்துக்கு போகவும் கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை தொடரும். உங்களுக்கு விதமாக இருந்த தீர்ப்பை காலி பண்ணிட்டார், உங்களுக்கு விதமாக இருந்த தண்டனையை காலி பண்ணிட்டார், உங்களுக்கு விதமாக இருந்த சட்டத்தை காலி பண்ணிட்டார், உங்கள் மேல் இந்த மரண தீர்ப்பை காலி பண்ணிட்டார், உங்கள் மேல் இருந்த சாப தீர்ப்பை காலி பண்ணிட்டார். ஓ காட், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே என்ன தவறுகள் பாவங்கள் செய்தால் அத்தனைக்கு மரண தீர்ப்புண்டோ அத்தனை மரண தீர்ப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டார். சிலுவையிலே ஆணி அடித்து காலி பண்ணிட்டார். தீர்வே உன் தீர்ப்பை மாற்றிவிட்டார், உன் தலைவிதியை மாற்றிவிட்டார். மோவாபே உன் தீர்ப்பை மாற்றிவிட்டார். தேசமே உன் தீர்ப்பை போல் உன் மேல் இல்லை. ரட்சகரை நீ பார், உனக்கு வெற்றி வாழ்க்கை உண்டாகும். தீர்ப்பை மாத்தினவரை பார், உனக்கு வெற்றி வாழ்க்கை உண்டாகும். ஸ்தோத்திரம். ஒரு ஆவியானவர் இந்த ஜெபத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது, உன் நடுவில் நான் நீக்கிட்டேன், உன் மேல் வர வேண்டிய அத்தனை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் மேல் வர வேண்டிய அத்தனை தீர்ப்பையும் நான் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புவித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் மேல் அநியாயமான தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது தீர்ப்பை நான் அடிக்கப்படாத ஆட்டை போல, பயத்திரவாத ஆட்டை போல ஸ்தோத்திரமிடாவதாக நான் வாயை திறவாமல் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கையில் நீ ஏன் தீர்ப்போடு இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்தோத்திரம். வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தீர்ப்பு அவர் மேல எல்லாம் வந்துட்டு. அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை செய்யவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படலை. 22ஆம் வசனம். ஸ்தோத்திரம். அவர் பதில் பேசல, பயமுறுத்தல. மௌன, நீ அங்கதான் வருவ பரலோகத்திற்கு, உன்னை கையங்காலையும் கட்டி பரலோகத்தில் பாதகத்தில் போட்டுருவேன் அப்படிலாம் பயமுறுத்தல. பிரைஸ் காட். இப்போ வந்தேன், இப்போ ஜெபம் பண்ணு, 1 கோடி தூதர்கள் வந்து உங்க இந்த நாட்டை அழிச்சிருவான்னு சொல்லி பயமுறுத்தல. தீர்ப்பு தன் மேல் செலுத்தும் பொழுது நம் பாவங்களுக்காக அவர் செத்தார். நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, நீதிமானாய் வாழும்படி, அவரால் நாம் சுகமடையும்படி தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். தீர்வே நீங்க தான், வேற யாரும் இல்லை. உன் மேல தீர்ப்பு இல்லை, எல்லா தீர்ப்பும் அவர் மேல வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்ப்பை காலி பண்ணிட்டு ஜீவனையும் அழியாமையும் நம்ம கொடுத்திருக்கிறார். உங்கள் மேல் வர வேண்டிய சாப தண்டனையை, தீர்ப்பை, ஆக்கனை இல்லாமல் ஆக்கி ரத்து செய்துவிட்டு ஜீவனையும் அழியாமையும் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். ஜீவனையும் அழியாமையும் தந்திருக்கிறார். நீங்க அழிய மாட்டீங்க, நாசமா போக மாட்டீங்க. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1. தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு இல்லை. ஒருவன் பாவம் செய்தபடியால் உண்டான தீர்ப்பு எங்கள் மேல் ஸ்தோத்திரமுண்டாவதாக, அருளும் ஈவுக்கு வெகுமதிக்கு ஒப்பானல் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே கிருபையானவர் நம்முடைய தீர்ப்பை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அநேக குற்றங்களை நம்மை விட்டு நீக்கி உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி விட்டார். 5:16 ரோமர் 16. ஸ்தோத்திரம். ஒருவன் பாவம் செய்தான், அந்த தீர்ப்பு மரணம் வந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு நமக்கு அருளும் ஈவு, அந்த வெகுமதி எதற்கும் ஒப்பானது அல்ல என்று ரோமர் சொல்லுகிறார். ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய அநேகருடைய குற்றங்களை நீக்கி எங்களை நீதிமானாக்கி விட்டார். ரோமர் 5:16 சொல்லுகிறது. நாங்கள் தீர்ப்புக்கு கீழ் இருந்தோம், ஆனால் உடைய கிருபை எங்களை ஆக்கணையிலிருந்து நீக்கி விட்டது. இப்போ உங்க கிருபையால கழுவப்பட்டவராக, நீதிமானாக, பரிசுத்தவானாக இருக்கிறோம். ஹலோ, இந்த கான்ஃபிடென்ட் இருக்கா? உறுதி இருக்கா? ஆதாம் பாவம் செய்தார், தண்டனை தீர்ப்பு அவர் மூலமாய் எல்லா மக்கள் மீதும் வந்தது. ஒரு நீதினாலே, ஒரு கிறிஸ்துவினாலே எல்லா மனுஷருக்கும் வாழ்வளிக்கிற ஜீவன் நமக்கு வந்தது. நான் ரோமர் 8:16 உங்களுக்கு 5:16 நான் வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். ஒருவன் ஸ்தோத்திரம் 15 சொல்றேன் பாருங்க. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஒருவனுடைய மீறுதனாலே அநேகருக்கு மரண தீர்ப்பு. தேவனுடைய கிருபை, கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபை, அவர் கொடுக்கிற பரிசு ஈவு எல்லாருக்கும் பெருகி இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளுகிற தீர்ப்புக்கு ஒப்பானதல்ல. அவன் பாவம் செய்தான் ஒருவன். எல்லா தீர்ப்பு, பல ஆயிரம் தீர்ப்புகள் ஒரு மனுஷன் மேல், எல்லா மனுஷன் மேல் வந்தானது. ஆனால் தேவன் அருளுகிற அந்த கிருபை, அந்த பரிசு, ஸ்தோத்திரம், அதற்கு ஒப்பானதல்ல.
தேவன் அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. ஒரே தீர்ப்பு இந்த ஆதாம் நிமித்தம் எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்தது. கிருபை வருமோ, கிறிஸ்துவோ அநேக குற்றங்களை நீக்கி பிரைஸ் காட் நீதி விளங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. உன்னை நீதிமானா மாத்திட்டாரன் ஐயா. உன் குற்ற தீர்ப்பெல்லாம் மாத்தி ஒருவனால எல்லாருக்கும் தீர்ப்பான். பல ஆயிரம் தீர்ப்பு வந்துட்டான். இந்த ஒரு கிறிஸ்துவால பிரைஸ் காட் ஓ காட் ஒரு தீர்ப்பால குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபையாகிய கிறிஸ்து அநேகருடைய குற்றங்களை நீக்கி நீதி விளங்க தீர்ப்பு ஏதுவாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவருடைய மீறுதல் மூலமாய் மரணம் ஆட்கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணம் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஒருவனால தான் அந்த உலகமே குட்டிச்சவரா போயிட்டு, ஒருவனால தான் அந்த பூமியை உலகமா இப்படி கேடுகட்ட பூமியா மாறிட்டு, இவர் ஒருவரால இந்த உலகமே மாறும். நீயும் மாறுவ. உன்மேல் பாரம் அல்ல, உன்மேல் நியாய தீர்ப்பு இல்லை, உன்மேல் ஆக்கினை தீர்ப்பு அல்ல, உன்மேல் தண்டனை தீர்ப்பு இல்லை. எல்லா தீர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா தீர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்டால் ஸ்தோத்திரம். அவருடைய தீர்ப்பு என்ன என்றால், நம்மை அழைத்து நம்மை ரட்சித்து அவருடைய கிருபையினாலே நீ நீதிமான், உன் பாவத்தை கழுவி விட்டேன், நீ உன்னை பரிசுத்தவானாக்கி விட்டேன் என்று ஒரு இமைப்பொழுதிலேயே நம்மளை மாற்றிவிட்டார். ஒரு ஆதாம் பாவம் செய்தபடியால் தண்டனை தீர்ப்பு எல்லாரும் மேலும் வந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், ஜீவனை நமக்கு இப்ப தந்திருக்கிறார். அவருடைய தீர்ப்பு நம்மேல் இருந்த எல்லாவற்றையும் நீக்கிவிட்டது. நீங்கள் இப்பொழுது தண்டனைக்குரியவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். தீர்வின் பாரம், அதன் மேல் வந்த தண்டனை இப்பொழுது உங்களுக்கு இல்லை. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த தண்டனை உங்கள் மேல் இல்லை. இதை ஜெபத்தில் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் இப்படி அளவு பொருந்திய வார்த்தைகளையும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தினமும் எழும்புங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வித்தியாசமான விதத்தில் வேதத்தை வாசிங்க. வித்தியாசமான விதத்தில் ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் முதல்ல ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பின்பு அந்த ஒரு வசனத்தை வைத்து பல மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அதிக ஆர்வம் வந்துடும். நிறைய பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நிறைய வசனங்கள் மெமரி ஆயிரும். வசனத்தை அதிகமாக பேசுகிற இடத்துல உங்களுக்கு வசனங்கள் நிறைய கிடைக்கும். ஸ்தோத்திரம். நேற்று இரவு ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன். பயனற்றவர் கையில் வேதாகம் இருந்தால் பயனற்ற செய்தி தான் வரும். இருக்கிறவங்க கருத்துல வேதம் இருக்கணும். நீங்கள் பாக்கியவான்கள். அதிக வசனங்களை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். தீரு மீது பாரம். அந்த நாடு அழிய போகிறது. அவனுடைய துறைமுகம் அழிய போகிறது. அந்த துறைமுகத்தில் வந்து தொழில் செய்துவிட்டு போகிறவர்கள், பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறவர்கள் இனி வரப்போவது கிடையாது. அது வீடுகள் இல்லாமல் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம். இது சைப்ராஸில் இருந்து, கீத்திம் தேசத்தில் இருந்து இந்த செய்தி உங்களுக்கு வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் கீத்திம் தேசத்தை பார்த்ததில்லை, சைப்ராஸை பார்த்ததில்லை, தீர்வையும் பார்த்ததில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் என்னை தீர்வாக நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த செய்தி, இந்த வேதம் சொல்வதாக நான் பார்க்கிறேன். என்னை தீர்வாக பார்க்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய தீர்ப்புக்குட்பட்டவர். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல ஆயிரம் தீர்ப்புகளுக்கு நாங்கள் ஆண்டவரே பதிலளிக்க வேண்டியதாக நாங்கள் நிற்கிறோம் ஒவ்வொருவரும். ஆனால் நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே
எங்கள் மேல் இருக்கிற எல்லா சாப தீர்ப்புகளையும் கல்வாரி சிலுவையில காலி பண்ணி தொடச்சி அழிச்சிட்டீங்க, குலைச்சி போட்டுட்டீங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. என் ஜனங்கள் மீது அந்த தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக எல்லா சாபங்களை தீர்ப்புகளை நீங்கள் வாங்கி கொண்டீங்க. ஆவின்படி நடக்கிற உண்மையில் தீர்ப்பு இல்லை என்பதாக நீங்கள் மாற்றி விட்டீங்க. ஆனால் இன்னும் நாங்கள் தீர்ப்பு இருக்கிறது, கர்த்தர் உன்னை தண்டிப்பார், கர்த்தர் உன்னை அழிப்பார், கர்த்தர் உன்னை சாபமாக்குவார் என்று தீர்ப்பு கூறுவதற்கு உம்முடைய சிலுவையில் செய்யப்பட்ட அத்தனைக்கு விரோதமானது ஆண்டவரே. மனுக்குலத்தில் இருக்கிற தீர்ப்பை சிலுவையிலே காலி பண்ணீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி நீங்க. ஆனால் உலகமோ உம்மை அறியல. அறிந்திருந்தால் மகிமையின் கிறிஸ்துவை சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள். என்று வரை இந்த உலகம் அறியவில்லை. இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்த அத்தனை தீர்ப்புகளை மாற்றியதை அறியாமல் அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய கண்களை திறந்தரலும், எங்கள் பட்டண ஜனங்களுடைய கண்களை திறந்தரலும், எங்கள் நகரத்தை ஹோலி லேண்டாக மாற்றும், எங்கள் மாவட்டத்தை ஒரு ஹோலி லேண்டாக மாற்றும். ஓ காட், பரிசுத்த நகரமாய் எங்கள் நகரங்கள் மாறட்டும். எங்கள் நகரங்கள் மேல், தேசத்தின் மேல் தீர்ப்பு இருக்கும் என்றால் அந்த தீர்ப்பை கல்வாரிகளை நீங்கள் நீக்கி போட்டு விட்டீர். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அதை விசுவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இதே தீர்வை நம்ம மீண்டும் பார்ப்போம். நன்றி. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை தாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,